அனைவருக்கும் வணக்கம். லூலு குறிப்பினுடைய நிர்வாகி சுபவி தாத்தாவால் என் உயிருக்கு பெரிய ஒரு ஆபத்து ஒன்று இருக்குது. என்னடா பாலா இப்படி பேசுகிற? சுபவி தாத்தா அவர் இன்ஜின் பாட்டு நடிக்கிற அளவுக்கு வயசாயிருச்சு. அவர் மேலே நீ ஒரு புகாரை சொல்கிற, போகிற போக்கில் இப்படி ஆதரவு இல்லாமல் பேசாத பாலா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். எனக்கு மட்டும் ஆபத்து இல்லை, நிறைய பேருக்கு ஒரு ஆபத்தான விஷயங்கள் அவர் மிரட்டல் விட்டுருக்காரு. அதை பற்றி அந்த பதிவில் நான் ரொம்ப விலாவரியாக பேசணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி நீங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக புகார் கொடுங்க. நான் புகார் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன ஏதுங்கிறதான் இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். காதல் என்பது ஒன்றுதான். அதுல என்ன கள்ளக்காதல் நல்ல காதல் காதல். அப்படியானால் இது என்ன? திருமணம் கடந்த உறவு. முதல்ல ஐயா என்னை மிரட்டியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னக்குட்டி ஐயாவுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி நம்ம தெரிவிச்சுக்கணும். எதற்காண்டினா ஐயா உடல்நிலை சரியில்லாமல் நாக்கில் ஃப்ராக்சர் இருந்துச்சு. இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு, இந்த ஆளுநர் மீட்டிங்கு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு மாதமாக திமுக அரசு பெரிய பிஸியாக இருந்த நேரத்தில் ஐயாவுக்கு நாக்கில் புண்ணு வந்துருச்சு. அந்த புண்ணின் காரணமாக பேசக்கூடாதுன்னு சொல்லி அறிவாலயம் கட்டுப்பாடு போட்டுருச்சு. அதாவது அவரால் ப அப்படின்னு கூட பேச முடியாதான். எப்படி ப அந்த வார்த்தை கூட ப அந்த வார்த்தை கூட அவர் வாயை விட்டு வரக்கூடாது. இந்த உதடு இப்படி தான் சொல்லணும்னு சொல்லி உதடு இணைச்சி வச்சுட்டாங்களாம். பெபிக்கு வச்சு ஒட்டினாங்க, ஒட்டி வச்சுட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது எப்படிடா பேசினாரு? ப அந்த வார்த்தை கூட வரலையே, இது மட்டும் தான் வந்துச்சு. எப்படி இவ்வளோ பெரிய பேச ஆரம்பிச்சிருக்காரு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். அவருக்கு ஒரு மந்திரம், ஒரு சொல்லு ஒன்று இருக்கான். என்ன மந்திரம்னா, நம்ம வீட்டில் சின்ன பிள்ளை பார்த்திங்கன்னா தூங்குற மாதிரி நடிச்சுட்டு போய் இப்படி தூங்கிக்கிட்டே இருப்போம். அப்பா வர நேரம் பார்த்து அப்போ நம்ம நடிப்போம். அப்பா என்ன சொல்லுவாங்க, டே மகனே உனக்கு மிட்டாய் என்னதுக்கு டடக்கு எழுந்திரிச்சு ரெண்டு மிட்டாய் அப்படி எழுந்திரிச்சிடும். 90 கிட்ஸ் நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். நிறைய நம்ம வீட்டில் நல்ல சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி ஐயா த அப்படின்ற வார்த்தை கூட வராத சுபவீர பண்ணியவர்களை எழுப்பதற்கு ஒரு மந்திரம் இருக்கான். என்ன மந்திரம்? 3 எழுத்து மந்திரமா. அந்த வார்த்தை கேட்டுட்டா அந்த சின்ன பிள்ளைக்கு பூச்சாண்டி காட்டி எப்படி சோறு கொடுப்பாங்களோ அதே மாதிரி வயசான தாத்தாவிற்கு சோறு கொடுக்கறது, தூங்குறதுலேருந்து பேசுறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை 3 எழுத்து தான். என்ன எழுத்து தெரியுமா? சி மா இன். இந்த 3 எழுத்து சொல்லிட்டா கடைசி நொடியில் சாவாங்க. திரும்ப இழுத்துக்கிட்டு தொண்டையில் உயிர் இங்கே இருக்குமாங்க. இப்படி போகிற நேரத்தில் கூட சீமான்னு சொல்லிட்டாரு, டக்குன்னு எழுந்திரிச்சு வந்துடுவார். அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை ஏதோ ஒரு பிறவியாக வரண வாங்கி வந்துட்டாப்புல. அந்த பேரை சொன்ன உடனே நாக்கு ஃப்ராக்சர் ப அப்படின்னு வரக்கூடிய வார்த்தை கூட சீமானவர்களை பற்றி ஒரு 9 நிமிஷத்துக்கு ஐயா பேசியிருக்காப்புல. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாகை திருவள்ளுவன் சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் ஏதோ ஒரு இயக்கம் ஒன்று வச்சிருக்கார், தமிழ் புலிகள்னு சொல்லி. புலிகள் சட்டம் அவர் எலிகள்னு சொல்லிடக்கூடாது, தமிழ் புலிகள் ஒரு கட்சி ஒன்று வச்சிருக்காராம். அந்த இயக்கத்திலிருந்து அவருக்கு ஒரு பெரிய மிரட்டு ஒன்று வந்துருச்சு. அந்த மிரட்டு வந்ததுனால சீமானவர்கள் அதை சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி ஒரு வதந்தியை ஒரு 2 பேர் பரப்புறாங்க. அதில் குறிப்பாக பார்த்துக்கிட்டே நம்ம அந்த கரிகாலில் மதிக்க போகிறதே கிடையாது. நம்ம என்றைக்குமே உயிரோடு இருக்கிறவங்க தான் மரியாதை கொடுப்போம் தவிர செத்து போனவங்களுக்கு நம்ம அது ஒரு பொட்டை எடுத்துக்க மாட்டோம். அப்படி தானே? அந்த மாதிரி தான் செத்தவனுடைய பேச்சு மணிக்கு அவனுடைய பேச்சு இருக்கும். நம்ம மயிருக்கு கூட மரியாதை கொடுப்போம். ஐயோ இந்த மயிருக்கு உதுத்துட்டு போத எப்படியா மாட்டேன்மே யார்ட்டையா கேட்டேன், ஒரு பெரிய பெரிய ஆட்டையா ஆள்கட்டி நிறைய ஒட்டி வச்சு சுற்றிட்டு இருக்காங்களா, அவங்ககிட்ட கேட்டு நம்மளும் ஒரு முடி கீடு வைக்க மயிருக்கு கூட மரியாதை கொடுப்போம். அந்த மயிரா கூட மதிக்காத ஒருத்தர் இந்த கரிகாலன் போன்றவர்கள். இப்போ இவனெல்லாம் பொருட்டே மதிக்க மாட்டோம். இவனுடைய வேலையை ஆபாசமாக பேசுவது, ஆபாசமாக சித்தரிப்பு போன்ற வேலை செய்வான். இவன் செய்கிறான்னா அவனுக்கு வீட்டில் பொழப்பு ஒன்றும், பிறந்தவளை கொண்டாடணும், கேக்கு வெட்டணும், பிள்ளைங்களுக்கு தேவைப்படுது. அது அவனுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு போட்டால் அவனுக்கு தனிப்பட்ட விருப்பம். அப்போ அவன் என்ன பண்ணுவோம்னா ஆதந்தி பரப்பணும். போன வருஷம் பெரிய கேக்கு வெட்டணும் சின்ன பிள்ளைக்கு, இந்த வருஷம் அடுத்த வருஷம் பார்த்தா இதோட பெரிய கேக்கு வெட்டணும், பெருசாக நம்ம கொண்டாட்டம் பிறந்தான் பிள்ளை பிறந்தான் சொல்லி அவன் ஆசைப்படுவானா. எல்லாருக்கும் ஆசை இருக்கும் குழந்தைங்க மீது அப்போ அவன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அவன் பண்ணிட்டு போட்டோம். இவருக்கு என்னாச்சு? இவ்வளோ வயசாயிருச்சுலா, ஒரு 75 வயசாயிருச்சு. ஒரு சின்ன பையன் பேசிட்டு போகிறான், ஒரு பதிந்து பேசுகிறான், பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும், கேக்கு வெட்டணும், பிறந்தா கொண்டு ஆசைப்படுறான், இருந்துட்டு போட்டோம். சின்ன பையனுக்குள்ளே விட்டு போயிடலாம். பேரம் பற்றி எடுத்துகிட்டு அவங்க குழந்தை பற்றி பேரம் பற்றி பூட்டை தாண்டி பேய்கிட்டு போடிக்கு பார்த்து தொலைச்சி தமிழை சுற்றிக்கிட்டு லூலு குரூப்பில் யங்ஸ்டர் சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு வாட்ஸ்அப் குரூப்பை ஏமாற்றி சுற்றிட்டு கிடக்காரு. அவருக்கு என்ன? அவர் நியாயத்தை கேட்டு நின்றுட்டார்.
எனக்கு நாகை திருவள்ளுவர் மீது வந்து உயிருக்கு ஆபத்து எப்படிங்க நான் வந்து பார்த்துட்டு இருக்க முடியும், நான் வந்து சும்மா இருக்க மாட்டேங்க, சுவரில் எடுத்த பந்தாக திரும்பி வச்சு வந்து நின்றுருக்கேன்னு சொல்லி ஐயா கோவத்தை கொப்பளிச்சு எரிஞ்சிட்டாப்புல. அது வந்து ஒரு அநாகரிகமான அரசியல் அப்படின்ட்டு. இப்போ என்ன சம்பவம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்க, உண்மையான சம்பவம். புரியுதுங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன், எப்படிடா அப்படி சொல்கிறேன், உங்களுக்கு இன்னொரு கேள்வி வேணும். நான் பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கொடுத்தா நாம் தமிழ் கட்சி சார்ந்த வழக்கறிஞர் பாஸ்டர் ஒரு பொறுப்பு மதிப்புக்குரிய அண்ணன் சங்கர் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கிறாங்க. சென்னை காவல் ஆணையர்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. என்ன புகார்? நாகை திருவள்ளுவருக்கு நாம் தமிழ் கட்சி வச்சு ஒரு ஆபத்தும் கிடையாது, ஒரு 2 பேர் தேவையில்லாம அதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க, இவங்க மீது நடவடிக்கை எடுங்க. அது குறிப்பாக யாரும் 2 பேர் பேசியிருக்காங்களா, இப்போ யாரோ தேவன் ஒரு அண்ணன் சொல்கிறாங்க, அது போக ஒரு கூலிப்பட தலைவன் பேசுகிறாங்களா, 2 பேர் உரையாடல் இவங்க கைக்கு எப்படி போச்சு, அது நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்துங்க. அது குறிப்பாக அந்த கரிகாலன் வந்து ரொம்ப பெருதான் கொண்டுட்டு இருக்கான், பிள்ளைங்களுக்கு கேட்கலாம் வெட்டி பெருசாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனை தூக்கி விசாரிச்சிங்கன்னா இதெல்லாம் என்ன பிரச்சனைங்கிறது முழுசாக தெரிஞ்சுன்னு சொல்லி நாம் தமிழ் சார்பாக ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்கு. வரவேற்கப்பட்ட வேண்டிய ஒரு புகார். ஏன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, இல்லாததை தமிழ்நாட்டில் எப்பேற்பட்ட மோசமான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க. அதாவது எல்லாருக்கும் ஒரு காலம் வருங்க. தளபதி சொன்ன மணிக்கு தான் வாழ்க்கை ஒரு வட்டம், அந்த வட்டம் வரும் நம்மகிட்டே வரும், யதார்த்தம் அதுதானே. இன்னைக்கு நம்மளை வந்து இல்லாத வதந்தியை கரப்புறீங்க, போகிற போக்கில் எந்த ஒரு அடிப்படை முகாந்தரம் இல்லாமல் போகிற போக்கில் வதந்தி பரப்பி விட்டு பேசாங்க. நாகை திருவள்ளுவருக்கு ஆபத்து, இப்போ அவருக்கு வந்து 4 போலீஸ் பாதுகாப்பு போட போகிறாங்க, வாழ்த்துக்கள் கண்டிப்பாக தேவைங்க. 40 கூட என்ன திமுக கட்சி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, மோசமானவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கட்சியினுடைய மிக முக்கிய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களே கொலை நடந்துருச்சு. சுற்றி பார்த்தா காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி சுற்றி வராங்க, எங்கே போனால் அவங்க தாண்டி எங்கேயும் போக மாட்டேங்கி. அப்போ நாகை திருவள்ளுவருக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுக்கணும். திமுக கட்சியிலும் திமுக உடன்பிறப்புகள்கிட்டேருந்தும் திமுக கூட்டணி இருக்கக்கூடியவங்கள்ட்டேருந்து பாதுகாப்பு கண்டிப்பாக தமிழ்நாடு காவல்துறை கொடுத்தாங்கல்ல, மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் இதே மாதிரி இன்னைக்கு எல்லாம் நாகை திருவள்ளுவருக்கு எல்லாரும் பேசுகிறாங்க, நாகை உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் அரசியல் கட்சி தலைவருங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டி பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. சரி, நியாயமான விஷயம்தான். ஆம்ஸ்டாங் கொலை நடந்த ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் மதிப்பிற்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுக்குறாங்க திருநெல்வேலியில். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழ் கட்சியோட தலைமுறைங்கிறப்ப சீமானவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, திருமாவளவனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அப்போ இந்த நாட்டில் ஃப்ராக்சன் சுபீர பண்ணிவர்கள் எப்படிங்க சீமானுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, அந்த மாதிரி போக்கு யாரும் பண்ணக்கூடாதுங்க, யாருங்க அதை செய்கிறீங்க, கண்டிப்பாக தட்டி கேட்கணுங்க, தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி ஐயா நாட்டில் ஃப்ராக்சர் அந்த சுபீர பாண்டியன் எடுத்து பேசினாரா? இது ஒரு அஜெண்டாவாக இருக்குது தெரியுதுங்களா? இந்த பேசுகிற முழுக்க நாகேத்தின் உயிருக்கு ஆபத்து, நாகேத்தின் உயிருக்கு ஆபத்து யார் பேசுகிறா? முழுக்க திமுக சொம்படிக்க முழுக்க உட்காந்து ஒரு டீம் உருவாக்குற பாருங்க, ஒரு இல்லாதது ஒன்று அப்படி மாடல்ஸ் பண்ணி உருவாக்கி வைக்கிறாங்க. ரொம்ப ஆபத்தானாக இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம வந்த விஷயத்துக்கு வந்துடும். நம்ம முதல்ல ஒரு தலைப்பு ஒன்று சொல்லியிருந்தேன், சுபவீர பாண்டியனை வச்சு ஏன் உயிருக்கு என்ன ஆபத்து அப்படி அவர் என்ன பண்ணிட்டு அந்த வயசு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். இப்போ இந்த வீடியோ பேசுவதற்கு பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஒரு ஆன்மீகமாக இருக்கட்டும், இல்லை நாத்தியமாக இருக்கட்டும், இல்லை மருத்துவராக இருக்கட்டும், யாராக அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லதே பாரு நல்லதே பகிர் அப்படி எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ ஐயா அவர்களுடைய இப்போ இந்த வீடியோ இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறோம்னா ஒரே ஒரு காரணம், சுபவீர பாண்டியன் போன்ற தீமை சக்தியால் நான் பார்த்துருக்கேன். 9 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காரு. நான் மட்டும் பார்க்கல, 4000 பேருக்கு ஆபத்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு, 4000 பேருடைய உயிரை லாண்டிருக்காரு. பேசுறது முழுக்க பொய், பேசுறது முழுக்க வதந்தி. அப்போ என்னென்ன இது எனக்கு பார்க்கும்போது என் உயிருக்கு வந்து கொஞ்சமாக டிப்ரெஷன் ஆகிறேன். ஐயோ என்ன இப்படி பேசுகிறாங்க, ஒரு வதந்தி, ஒரு வயசு பையன் பேசுகிறான்னா வேற, போகிற போக்கில் வயசான ஒரு 75 வயசு ஆயிடுச்சு, கொஞ்சமாக அடிப்படை அறிவு வேணும். நான் கேட்க மாட்டேன், கேட்பாங்க, உள்ளூர்காரங்க கேட்பாங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்களே, அறிவில்லை அவங்க தான் எதாவது பேசிகிட்டு இருக்காங்க, என்னத்தை இவ்வளோ வளர்ந்துருக்க இப்படி வச்சுருக்க, அறிவில்லை உனக்கெல்லாம் அப்படி கேட்பாங்களா. பக்கத்து இருக்க வீடியோ பார்க்கும்போது போகிற போக்கில் சோறை திங்கிறதுக்கு என்ன வேணால் பேசிட்டு போறியா நீனு, பெரிய மனுஷன் தானே, மீசை வச்சு கருப்பு சட்டை போட்டால் மட்டும் சுற்றுறா மட்டும் போதுமா, அறிவு வேண்டாமா அப்படின்னு பக்கத்து இருக்காருங்க. நாளைக்கு காலையில் தாத்தா கூட வாக்கிங் போகும்போது கேட்பாங்கல்ல. அதுக்கு தான் சொல்கிறேன், என்னென்னா பேசுகிறத நாகரிகமாக பேசணும். மருத்துவர் வந்து ஆன்மீகத்திலேருந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நல்ல விஷயத்த பாருங்கன்ட்டு. என் கண்ணில் பாருங்க, 10 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன், இவர் பேசின வீடியோ வச்சு எனக்கு பெரிய ஆபத்து. எனக்கு வந்து முழுக்க வதந்தி பரப்பிட்டு இருக்காரு. இந்த வைரஸ் கிருமி மணிக்க வைரஸ் நோய் இந்த சேனல் வந்து, ஆனால் அந்த சேனல் 1 லட்சம் பேருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்காரு. இந்த வீடு 4000 பேர் பார்த்துருக்கேன். அவர் பேசின வீடியோ 4000 பேருக்கு உயிர் அச்சுறுத்தல் கொடுத்துருக்காரு. பேசுனது பெரிய அச்சுறுத்தல், இவரெல்லாம் நடமாடி பேசுறது அச்சுறுத்தல். ஏன்னா
பேசுறது முழுக்க வதந்தி, பேசுறது முழுக்க எப்படி சொல்கிறது, பொறாமையின் வெளிப்பாடு. ஒரு வயசு காலகட்டத்தில் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுங்கிறது பெரிய சுகி சிவன் ஒருத்தர் இருக்காரு, அவர்தான் கற்றுக்கணும். சுவீரபாண்டியன்லாம் வந்து இந்த காலகட்டம் எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, எப்படி அருமையாக பேசுகிறாரு, அதெல்லாம் கற்றுக்கணும். அதாவது கெட்ட வார்த்தையை தாண்டி பேசுறது முழுக்க வன்மமன் வச்சு பேசுறதுனால எனக்கு பெரிதளவில் பாதிப்பு ஏற்படுத்துது. எனக்கு அதனால் நான் பெரிய சிக்கல் சந்திச்சிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு நான் வந்து புகாராக நான் இது எடுத்துக்கிறேன். எனக்கு உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் பாதுகாப்பு இல்லாமல் தான் நான் இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்க்காம இருந்தீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க, பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டுறதாக நான் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஒரு வேளை பார்க்கலன்னா நன்றி, பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்க்காதீங்க. நான் கண்டென்ட்டுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். அது ஐயாக்கிட்ட வீடியோ போட்டு நம்ம நினச்சிருக்கிறோம், அதுக்காண்ட வீடியோ பார்த்துக்கிட்டு நானும் பார்க்க மாட்டேன். அதனால் வாய்ப்பு உள்ளவங்க அவர் வீடியோ பார்க்காதீங்க, நம்ம வீடியோ பாருங்கள். நன்றி.